கிறிஸ்துவுக்குள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்கள் வாழ்வில் பேராசீர்வாதமான நாளாக இருக்க ஆண்டவரை வேண்டிக் கொள்கின்றேன். தினம் ஒரு அருட்சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சிந்தனைக்காக நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சிற்றரசன் ஒருவன் தன்னுடைய சிறிய படைகளை கொண்டு பேரரசர்களோடு யுத்தம் செய்து வெற்றி கண்டு வந்தான். ஒரு முறை அவன் ஒரு பேரரசரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி கொண்டிருந்தான். இது அவனது வீரர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த சிறிய படையை கொண்டு அந்த பெரிய அரசனோடு யுத்தம் செய்து எப்படி வெற்றி கொள்வது என்று தங்கள் மனதில் எண்ணினார்கள். தங்கள் உள்ள கிடக்கையை அரசனுக்கு தெரியப்படுத்தினார்கள். வீரர்களையெல்லாம் ஒருங்கிணைத்தான் அரசன். வீரர்களுக்கு முன்பாக நின்று பேசினான். வெற்றியும் தோல்வியும் நம்முடைய கையில் இல்லை, இறைவனுடைய கையில் இருக்கிறது. ஆகவே நான் ஒரு தங்க நாணயத்தை எடுத்து வந்து பூவா தலையா என்று போட்டு பார்ப்போம். அதிலே தலை வந்தால் நாம் யுத்தத்திற்கு செல்ல வேண்டாம், தோற்று போய் விடுவோம். பூ வந்தால் நாம் யுத்தத்திற்கு செல்வோம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்றான். வீரர்களும் அரசருடைய யோசனைக்கு இசைவு தெரிவித்தார்கள். அரண்மனைக்குள் சென்று தங்க நாணயம் ஒன்றை எடுத்து வந்த அரசன் பூவா தலையா என்று அந்த தங்க நாணயத்தை சுண்டி விட்டான். சுழன்று சென்ற தங்க நாணயம் அப்படியே தரையில் வந்து விழுந்தது. பூ என்று காட்டியது. வீரர்கள் எல்லாம் அதை கண்டு வெற்றி நமதே, வெற்றி நமதே என்று ஆர்ப்பரித்தார்கள். யுத்தத்திற்கும் சென்றார்கள், வெற்றி கண்டு திரும்பி வந்தார்கள். அன்பான என் சகோதரனே சகோதரியே, அந்த படையை நடத்தி சென்ற தலைவன் என்கிற இடத்தில் அரசன் இருக்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிற தலைவன் என்கிற இடத்தில் நம்முடைய கர்த்தர் இருக்கின்றார். அந்த வீரர்கள் அரசனுடைய சித்தத்திற்கு இசைவு தெரிவித்தார்கள், வெற்றி கண்டார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைந்து கொடுக்கும்போது நம்முடைய வாழ்வில் நாமும் வெற்றி காண முடியும். திருமறையில தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்றும் பார்க்கின்றோம். இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை உம்முடைய சித்தத்திற்கு நான் கையளிக்கிறேன், நீர் இன்று என்னை நடத்தும். இன்றைக்கு நான் முன்னெடுக்கிற காரியத்துல நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு நான் முன்னெடுக்கிற காரியத்துல தோற்று போய்விடக்கூடாது ஆண்டவரே. மனுஷர்களுடைய தயவு எனக்கு தேவைப்படுகிற இடத்துல மனுஷர்களுடைய தயவும் எனக்கு கிடைக்க அருள் செய்யும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்க. தானியேலுடைய காரியத்தை ஜெயமாக மாற பண்ணின தேவன் இந்த நாளிலும் அவருடைய சித்தத்திற்காய் ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையும் ஜெயமாக மாற பண்ணுவார் என்ற பிரார்த்தனையோடு கூட இன்றைய நாளின் அருட்சிந்தனை நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.